வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து மார்ச் மாதம் 20ஆம் தேதி தவத்தின் பயன்கள் 10 என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். 1. மனித வாழ்வின் பெருநிதியாகிய கருமையத்தை தூய்மையாகவும் வலுவுடையதாகவும் அமைதியும் இன்பமும் பெருக்கும் திறனுடையதாக்கவும் உதவுகிறது. 2. மனிதனின் இறை உணர்வும் உயிர் விளக்கமும் அறநெறி நின்று வாழும் தன்மையும் உண்டாக்கும். 3. மனத்தின் விரியும் தன்மை பெருகுகிறது. 4. எண்ணம் சொல் செயல்களில் தவறு செய்யா விழிப்புநிலை மேலோங்குகிறது. 5. அறிவின் திறன் கூடி அதன் கிரகிக்கும் சக்தி கூடுகிறது. 6. ஒத்துப்போதல் சகித்து கொள்ளுதல் போன்ற பண்புகள் மலர்கின்றன. 7. அவ்வப்போது செய்துவிடக்கூடிய தவறுகளையும் நம்மிடம் இருக்கக்கூடிய தீய குணங்களையும் களைந்து தூய்மையை பெருக்கிக் கொள்ள துணை புரிகிறது. 8. ஆக்கப்பூர்வமான செயல்களை ஆற்றும் திறன் ஓங்குகிறது. 9. தன் அமைதி, குடும்ப அமைதி, சமுதாய அமைதி மூலம் உலக அமைதிக்கு வழிவகுக்கிறது. 10. நடக்கக்கூடியதையே நினைக்கச் செய்து நினைத்ததையே நடக்கச் செய்கிறது. அருட்தந்தை அவர்கள். கவியரசர் கண்ணதாசன், நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் மனிதன் தெய்வத்தை உதாசீனப்படுத்தி விடுவான். ஆனால் ஒரு எண்ணத்தை உள்ளே அனுமதித்து விட்டால் அந்த எண்ணம் ஈடேறுகிற வரை வேறு எண்ணங்களுக்கு அங்கே அனுமதிக்கக்கூடாது. அப்போதுதான் நாம் நினைப்பது நடக்கும். எது நடக்குமோ அதை மட்டுமே நினைப்பான் மனவளக் கலைஞன் என்று அருட்தந்தை அவர்கள் கூறியிருக்கிறார். அந்த அடிப்படையில் கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல், எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒன்று மட்டும் குடியிருந்தால் என்றும் அமைதி உண்டு. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.